ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. வணக்கம். உலகத்தில் எத்தனையோ தீராத பிரச்சனைகள் எல்லாம் இருக்கும். அது மாதிரி குடும்பத்தில் ஒரு தீராத பிரச்சனை அப்படிங்கிறது மாமியார் மருமகள் ஒற்றுமை. இந்த பையனுக்கு பொண்ணு தேடுறப்பவே அவங்க அம்மா எப்படி கேட்பாங்கன்னா, நல்ல குணவதியான பொண்ணாக இருக்கணும், அதாவது பையனை நல்லா பார்த்துக்கிற மாதிரி இருக்கணும், பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும், எங்களை நல்லா பார்த்துக்கிருவாளாம், நல்லா படிச்சிருக்கணும், வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், எல்லாமே சரியாக இருக்கணும்னா எப்படி? அதாவது இதுக்கு இன்னொரு விளக்கம் வர சொல்லுவாங்க. எப்படின்னா, நாங்கள் எங்கள் பிள்ளைய ரொம்ப நல்ல பிள்ளையாக வளர்த்துருக்கோம், அப்புறம் இந்த பொண்ணை பெற்றவங்க மட்டும் என்ன கெட்ட பிள்ளையாக வளர்த்து வச்சுருப்பாங்க, அவங்களும் நல்ல பிள்ளையாத்தையும் வளர்த்து வச்சுருப்பாங்க. இவங்க பையனை வளர்த்த மாதிரி இன்னும் சொல்லணும்னா, வயசு பிள்ளை வீட்டில் இருந்தால் வயிற்றில் நெருப்பை கட்டிக்கிட்டு இருக்கோம்ன்றாங்க. அப்போ அந்த மாதிரி நெருப்பை கட்டிக்கிட்டு வளர்த்து வச்சுருந்துருப்பாங்க. இது என்ன ஆகும், இந்த கல்யாணத்தப்போ பார்த்திங்கன்னாக்கா அவங்க ரொம்ப நல்ல மாதிரிப்பா, அந்த பொண்ணுடைய குடும்பம் அந்த பையனுடைய குடும்பம்லாம் ரொம்ப நல்ல மாதிரி, அவங்களோட சம்மந்தம் வச்சுக்கலாம்னு இருக்கான் அப்படின்னு ரொம்ப பிரமாதமாக பேசி அப்படி பயங்கரமாக கூடி கொலாவிடுவாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு பிரச்சனைன்னு வந்ததுன்னு வச்சுக்கங்களேன், இந்த ரொம்ப நல்ல மாதிரின்னு சொன்னவங்களே சொல்லலாம், அவங்க ஒரு மாதிரி தெரியுமா, அது வேறு மாதிரி ஆகிட்டாங்கப்பா. இப்போ போக போக கடைசியில் இப்போ விசாரித்து பார்க்கல தானே தெரியுது, நம்ம பொண்ணு அங்கே கொடுத்துருக்கக்கூடாது, பொண்ணு இன்னும் கொஞ்சம் பெட்டரான இடமா பார்த்துருக்கலாம், இன்னும் மாப்பிள்ளை இன்னும் பெட்டரான மாப்பிள்ளையாக பார்த்துருந்துருக்கலாம், அந்த பொண்ணை கட்டியிருந்துருக்கக்கூடாது, இப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் பரவலாக கேள்விப்படுறோம். அதுலேயும் இன்னும் ஒரு படி மேலே போய் பார்த்திங்கன்னா, மாமியார் மருமகள் சண்டையில் மாமியாராலேயே குடும்பம் பிஞ்சு போகிறதெல்லாம் உண்டு. எது, பொண்ணுடைய மாமியாவாகட்டும் அல்லது பையனுடைய மாமியாவாகட்டும், ஏதோ ஒரு மாமியாரெல்லாம் பிடிங்கிட்டு போகிறதெல்லாம் உண்டு. அதுலேயும் சில விஷயங்களில் பார்த்திங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. அந்த பொண்ணுடைய அம்மாவே அந்த பொண்ணும் பையனும் சேர்ந்து பிழைக்கிறதுங்கிறதுல பிரச்சனையை ஏற்படுத்திடுவாங்க. அப்போ பிள்ளை கூட ரெடியாக இருக்கேன், சர்த்தியாக என்னத்தையாக கட்டிட்டோமாப்பா, அவன் மிச்சம் இருக்கிற காலத்தை நல்லபடியாக ஓட்டிடலாம், அவங்களுடைய சர்த்தியம் புரிஞ்சுக்கிருவேன், இன்றைக்கி இல்லைனாலும் நாளைக்கு புரிஞ்சுக்கிருவேன்ற மாதிரியான அமைப்பில் வீட்டுக்காரன் மேலே பிரியம் பாசம்லாம் இருக்கும். ஆனால் அதை இவங்க அப்படியே ஒரே அடியாக அதுனா ஏதாவது ஃபயர் ஆச்சுன்னாக்க அந்த ஃபயர் எக்ஸ்டிங்ஷர் எடுத்து அடித்ததும் சல்லுன்னு ஆஃப் ஆகி போயிருதில்ல, அது மாதிரி அந்த எண்ணத்தையும் சேர்த்து ஆஃப் பண்ணி விட்ருவாங்க. யார், மாமியார் வகையில் அப்படின்னு சொல்லலாம். அதாவது அதுதான் சொல்லுவாங்க, ஒரு பழமொழி கூட இருக்குது, வாழ்கிற உள்ளே தாயாருக்கு எடுத்த மாதிரின்னுவாங்க. அப்போ இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, பொம்பளை பிள்ளைய எனக்கு நல்ல குணவதியாக வேணும், லட்சணமான பொண்ணாக வேணும், எல்லாம் சரி பொறுத்து போகிற மாதிரி வேணும், பேரு புகழோடு இருக்கணும், பிழைக்கணும், நல்லபடியாக பிழைக்கணும், என் பையனை நாங்கள் நல்லா வளர்த்து வச்சுருக்கோம் அப்படின்னோம்னாக்க, இப்போ பொம்பளை பிள்ளைகளை பொறுத்த அந்த பொண்ணுங்களை வளர்த்தவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்லுவோமே, ஒரு அத்லெட்ஸாக இருக்குது அந்த பிள்ளை, சரியா? அப்போ அவங்க இப்போ கல்யாணத்துக்கு முன்னாடியே சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ்லலாம் என் பிள்ளை ரொம்ப ஆர்வமாக கலந்துகிட்ருக்கா, நிறைய மெடல்லாம் வாங்கியிருக்குது வச்சுருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ சரி எங்கள் பிள்ளை எங்கள் மருமக பிள்ளை ரொம்ப பிரமாதமாக இருக்குது அப்படின்னு ஆரம்பித்து கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, அதில் தான் கல்யாணத்துக்கு முன்னாடியே சொல்லிடுவாங்க, எங்கள் பிள்ளை ஓட்டப்பந்தயத்தில் கோல்டு மெடல் வாங்கினது தெரியுமா உனக்கு, அதே மாதிரி ஓட்டப்பந்தயத்தில் ஸ்டேட் ஃபஸ்ட் வந்துச்சியா அப்படின்னுவாங்க. சர்த்தியா அப்படின்ட்டு இவங்களும் சந்தோஷமாக கல்யாணம் பண்ணிட்டு வருவாங்கல்ல, வந்ததும் அது மாப்பிள்ளையும் கூட்டிக்கிட்டு ஒரே ஓட்டம் சருன்னு ஓடிடும், தனிக்குடி தானே, வந்த மறுநாளே கிளம்புப்பா அப்படின்ற மாதிரி நிறைய ஓடிடுறதெல்லாம் உண்டு. அதே மாதிரி ஒரு சிலர் பார்த்தீங்கன்னாக்கா, பிள்ளைங்க அத்லெட்ஸில் இருக்குது அப்படின்னுவாங்க, அப்படியா சரி அப்படின்னு சொல்லிட்டு கட்டிக்கிடுவாங்க, என்ன எதுன்னு விசாரிக்க மாட்டாங்க. வந்ததுக்கப்புறம் ஒரே சண்டையும் கண்டையுமாப்பா, சண்டையாத்தையும் போட்டுக்கிருக்காப்பா, ஒரு வார்த்தைக்கு தாழ்ந்து போக மாட்டா, விட்டு கொடுத்து போக மாட்டாப்பா, பிள்ளை உடையா அப்படித்தான் சரிக்கு சரி வாயாடுறா, பெரியவங்களோடையா அப்படித்தான் பேசுது அப்படின்னு தான் அப்போ தான் சொன்னேன். இந்த பிள்ளை என்னதையும் அத்லெட்ஸில் பண்ணுச்சு, அது குத்துச்சண்டையில் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்கியிருக்காப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ குத்துச்சண்டையில் வாங்கினதை கொண்டு வீட்டில் வச்சு நான் என்ன பண்ணுறேன், நான் விசாரிக்காமல் போனேனே அப்படின்னுவாங்க. அதாவது பிள்ளை நல்ல பொண்ணாகவும் வேணும், ரோசம் இல்லாமலும் வேணும், இவங்க சத்தம் போட்டாலும் கோபம் வராமலும் வேணும். அதாவது ஒரு இடத்துல பயிர் பண்ணி அதை எடுத்து கொண்டு போய் நாத்தாங்காலில் பயிர் பண்ணி அதை எடுத்து கொண்டு போய் இன்னொரு இடத்துல நட்டு வைக்கிறேன் பாருங்க, அதுதான் பொம்பளை பிள்ளையினுடைய வாழ்க்கை. அப்போ இந்த பையன் சொல்லுவார், கல்யாணம் பண்ணிட்டு போனதான் அந்த பையன் சொல்லுவார், என்ன சொல்லுவார், அதாவது என்னுடைய தாய் தகப்பனார் இனிமேல் உனக்கும் தாய் தகப்பனார், அவங்கள நீ உங்கள் அப்பா அம்மாவை எப்படி பார்த்துக்கிறியோ அதே மாதிரி நீ இவங்களையும் பார்த்துக்கோ, அவங்கள அம்மா அப்பான்னே நீ கூப்பிடலாம், அவங்க உன்னைய நல்லா வச்சுக்கிடுவாங்க பிடிச்சிக்கிடுவாங்கங்கிற மாதிரி மாப்பிள்ளை நிறைய ஷூரிட்டிலாம் கொடுத்துருவார். இது கல்யாணம் ஆன பூசு இல்லையா, அதனால் வேகமாக கொடுத்துருவார். அப்போ ஒரு பொண்ணு இப்போ இவர் என்ன ரெடியாக இருப்பாரா, இப்போ தன்னுடைய தாய் தாப்பனாரை நீ உன்னுடைய தாய் தாப்பனார் பாருமா அப்படின்னு சொல்லி மனைவிக்கு ஒரு அன்பு கட்டளை போடுறாரு, அந்த பிள்ளையும் சரின்றும்.
அதுக்கப்புறம் பார்த்தா கல்யாணத்துக்கு கொஞ்ச நாள் போனதுக்கப்புறம் பார்த்தா இவர் வந்து மாமனார் மாமியாரை மதிக்க மாட்டார். மாமனார் வீட்டுக்கு வந்தால் வானே கேட்குறதெல்லாம் கிடையாது மாப்பிள்ளை. அவர் வாட்டுக்கு அப்படியே வந்திருக்காங்களா அவர் வாட்டுக்கு திரும்பிட்டு போயிடுவார். இல்லாட்டி சிலர் வீட்டுக்கே வர மாட்டாங்க 2 நாளைக்கு. சத்தியம் என்னத்தையா வந்து அவங்க வாட்டுக்கு கும்மி அடிச்சுட்டு போட்டு அதுக்கப்புறம் போய்க்கிறலாமாப்பான்னு. அதே இந்த ஜோக்கில் கூட சொல்லுவாங்க இல்லையா, வாட்ஸ்அப் ஜோக்கில் கூட சொல்லுவாங்க, சர்வீஸுக்கு போன வண்டியும் அம்மா வீட்டுக்கு போன பொண்டாட்டியும் 2 நாளைக்கு சரியாக கண்ட்ரோலுக்கு வராதியான்னுவாங்க. அது மாதிரி இந்த பிள்ளை அங்கே போயிட்டு வந்தாலும் சரி, அல்லது அவங்க இங்கே வந்துட்டு போனாலும் சரி, அது வந்தாங்கன்னா மாப்பிள்ளை வந்து இவர் வானையை கேட்க மாட்டார் அல்லது பேச மாட்டார். அது மாதிரியான மாப்பிள்ளைகள்லாம் உண்டு. ஒரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா அந்த மாப்பிள்ளை வந்தாருன்னா அவர் பேசுறதுக்கு ரெடியாக இருப்பார். வாவா இங்கே மச்சனையும் பேச மாட்டார் அல்லது மாமனார் பேச மாட்டார், இழுத்துட்டு போயிடுவார் அப்படின்ற மாதிரியான அமைப்பு. அதுக்கு நடுவில் மாமியார் தான் அல்லாடிக்கிட்டு இருப்பாங்க. சரி, அப்போ இந்த பிரச்சனைகள் எல்லாம் ஏன் வருது? குடும்பத்தில் வந்து இந்த மாமியார் மருமகள் பிரச்சனைங்கிறது வந்து தீரக்கூடிய விஷயமா அப்படின்னா தீராது. இல்லை எங்கள் வீட்டில் நாங்கள் மாமியார் மருமகள் ஒத்துமையா தேப்பா இருக்கோம் அப்படின்னம்னாக்கும் சரித்தியான் ஒரு சில விஷயங்களை ஜெயிச்சு போகிறீங்க, விட்டு கொடுத்து போகிறீங்கன்னு அர்த்தமே தவிர மற்றபடி எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணி போகிறீங்கன்னு அர்த்தம் கிடையாது. யார் ஒன்று மாமியார் விட்டு கொடுத்து போவாங்க அல்லது மருமகள் விட்டு கொடுத்து போவாங்கங்கிற மாதிரியான அமைப்பு தான் இருக்குமே தவிர வேறு ஒன்றும் அதில் ஒன்றும் சூட்சுமா ரகசியம்லாம் ஒன்றும் இருக்காது. அப்போ 100% ஒத்து போகிறதுங்கிறது ஒன்றும் வேண்டியதில்லை. அம்மாவையும் பிள்ளையும் ஒன்றா வச்சாலே சீக்கிரம் சண்டை கட்டிக்கிற குடும்பம்லாம் உண்டு. அப்படி இருக்கிற பட்சத்தில் மாமியாரோட ஒத்து போகிறதுங்கிற மாதிரியான பாயிண்டெல்லாம் வந்து கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப சிரமம். அப்போ மாமனார் மாமியார் அந்த ஒற்றுமை அப்படிங்கிறத வந்து அதில் மாமனார் கூட பாவம்ங்க. இந்த கல்யாணம் பண்ணிட்டு வந்த மாப்பிள்ளை என்ன பண்ணுவார்னா மனைவிக்கிட்டையும் நல்ல பேர் வாங்கினா அந்த பிள்ளை மேலே ஆசை இருக்கும். அதே மாதிரி அம்மாவையும் விட்டு கொடுக்க முடியாது, அது பாவம் கஷ்டப்பட்டு வளர்த்துனதாக இருக்கும். ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன்னு என்ன கேட்டதாயின்னு அது கேட்டுட்டு உட்காந்துருக்கும். அப்படிங்கெல்லாம் அந்த அம்மாவையும் விட்டு கொடுக்க முடியாது. ரொம்ப சின்ன வயசுலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்துச்சப்பா என்ன வந்து பொருளாதாரத்தில் கஷ்டப்பட்டுச்சு, மாரல் சப்போர்ட் இல்லாமல் கஷ்டப்பட்டுச்சு, அப்பா இல்லாமல் கஷ்டப்பட்டாங்க, இடத்த பிடிங்கிட்டு விட்டாங்க, ஏதோ ஒரு விதத்தில் அவங்க அம்மா ரொம்ப சிரமப்பட்டு வளர்த்துருப்பாங்க. வேலைக்கெல்லாம் போய் வளர்த்துருப்பாங்க, தையல் மிஷின்லாம் வச்சுருப்பாங்க. அதனால் அம்மா விட்டு கொடுக்க முடியாது. இந்த பக்கம் மனைவி மேலே இருக்க பிரியத்தையும் பாசத்தையும் விட்டு கொடுக்க முடியாது. இது ரெண்டுக்கு நடுவில் இவர் என்ன பண்ணுவார்னா இந்த பக்கமும் நல்ல பிள்ளையாக பேர் வாங்குறதான்னு நினச்சி அந்த பக்கமும் அம்மாகிட்டையும் நல்ல பிள்ளையாக பேர் வாங்கணும், மனைவிகிட்டையும் நல்ல புருஷனாக பேர் வாங்கணும்னு நினச்சி 2 பக்கமும் சமாதானமாக பேசுகிறேன்னு நினச்சி 2 பக்கமே நாரி போயிடுவேன். அதான் நடந்துகிட்ருக்கும். அப்போ நீ உனக்கு உங்கள் அம்மா தான் பெருசு அப்போ நீ இவங்க சொல்லுவாங்க, சரின்ட்டு அந்த பக்கம் போய் உட்காந்தோம்னா உனக்கு பொண்டாட்டி தான் பெருசு, அவள் சொல்கிறது நான் சொல்கிறதுக்கெல்லாம் மண்டியா ஆட்டடா, ஆனால் எந்திரிச்சு போனதான் அவள் சொன்னா நான் சரின்னு கேட்டுட்டு போயிடுறேன்ல, அப்புறம் என்ன செய்கிறது அப்படின்ற மாதிரியான ஒரு நிலையெல்லாம் நம்ம பரவாயில்ல எல்லாருமே பார்த்து வந்த ஒரு தசை தான், ஒரு வழி தான். சரி, இப்போ ஜோதிடம் வந்து இதை எப்படி பார்க்குது? அதாவது மாமியார் மருமகள் ஒற்றுமை வந்துருமா அப்படின்னா இது வர்றதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. என்னத்தையே சைச்சு போகிறாங்க, விட்டு கொடுத்து போகிறாங்க, அனுசரித்து போகிறாங்க அப்படின்னா அது எப்படி நடக்குது அப்படின்னா, ஒரு பையனுடைய ஜாதகத்தை எடுத்துக்குவோம். ஒரு ஜாதகத்தில் மாப்பிள்ளையுடைய ஜாதகம். அவர் மாப்பிள்ளை என்ன பண்ணுறாரு, கல்யாணம் பண்ணிட்டு வந்தாச்சு, கல்யாணம் பண்ணால் தானே மாப்பிள்ளை, அதுவும் கரெக்ட் தான். கல்யாணம் பண்ணிட்டு வந்துடுறாரு. அவருக்கு அவங்க மாமியாவோட ஒத்து போகுமா அப்படின்ற மாதிரியான பாயிண்ட்டோ, அல்லது ஒரு பொண்ணை கட்டி கொடுக்குறோம், அந்த பொண்ணுக்கு தன்னுடைய மாமியாவோட ஒத்து போயிருமா அப்படிங்கிற மாதிரியான பாயிண்ட்டு, அல்லது அவங்க அம்மாவோட பொண்ணை பெற்ற அம்மாவோட மாப்பிள்ளைக்கு ஒத்து போகுமா அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு. எப்படி சுற்றினாலும் மாமியார் மருமகன் அல்லது மாமியார் மருமகள் இப்படி எடுத்துக்கிடுவோமே. அப்போ இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் இந்த ஜாதகங்களில் வந்து இதை கண்டுபிடிக்க முடியுமா? அதாவது விட்டு கொடுத்து சைச்சு போயிடுவாங்களா, அனுசரித்து போயிடுவாங்களா, இல்லை நான் முதல் சொன்ன மாதிரி கல்யாணம் பண்ணி 4 நாளையே ஜட்டி முட்டியெல்லாம் தூக்கிட்டு தரன்னு இழுத்துட்டு ஓடிடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஓடிடுவாங்களா? ஏன்னா இப்போ இந்த பிரச்சனை அப்படி ஒன்றும் பரவலாக இல்லை. ஏன்னா மாப்பிள்ளை அமெரிக்காவில் இருக்கார், இப்போவுமே வந்து பாஸ்போர்ட்டெல்லாம் வைங்க, அந்த பொண்ணை பார்த்து ஃபிக்ஸ் பண்ணதுமே பாஸ்போர்ட்டெல்லாம் அப்ளை பண்ணிடுங்க, விசாக்குன்னு அப்ளை பண்ணுறேன், அங்கே வீடு வாக்குறேன் அப்படின்ற மாதிரியான செட்டப்பில் போயிடுறாங்க. அவங்க கல்யாணம் ஆகலே தெரிஞ்சு வருது, தனி குடித்தனம் போயிடுறாங்க அப்படின்ற மாதிரியான அமைப்பு தான். தனி குடித்தனமே போயிட்டாலும் சிலர் வெளிநாட்டில் தான் இருப்பாங்க. ஆனால் வெளிநாட்டில் இருந்தாலும் மனசால் வீட்டோட அப்படி ஃபுல் கனெக்டில் இருப்பாங்க. இங்கே சுவிட்ச் இருக்கும், மெயின் கண்ட்ரோல் இருக்கும், எங்கே நம்ம ஊரில் இருக்கான், அப்படி தூக்கி விட்டால் அமெரிக்காவில் லைட் எரியும், இங்கே ஆஃப் பண்ணால் அங்கே டப்புன்னு ஆஃப் ஆயிரும். அது மாதிரியான குடும்பம் எல்லாமே உண்டு, என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்லேயே நானே பார்த்துருக்கேன். அப்போது இந்த மாதிரி அதாவது மனசால் ரொம்ப நெருக்கமாக கனெக்ட் ஆகி இருப்பாங்க. இங்கே இப்போ ஒன்றும் இல்லை, அங்கேருந்து டக்குன்னு ஃபோன் வரும், எது நீ என்ன மாப்பிள்ளை பார்த்துருக்க, நீ பார்த்துருக்க மாப்பிள்ளை 4 வாட்டி தும்முனேன் அன்றைக்கி தெரியுமா உனக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு வேகம் இருக்கும். சிலர் வந்து அவர் என்னைய கவனிக்கிறதே இல்லை, பேருக்கு தான் அமெரிக்காவில் இருக்கேன்னு, வேறு 4 செவத்துக்குள்ளேயே தான் இருக்கேன், ஜோரை தின்னுட்டு உட்காந்துருக்கிறதுக்கு இங்கே என்னத்துக்கு வரேன்னா அங்கேயே இருக்கலாம்ல அப்படின்ற மாதிரியான பொண்ணுங்களும் உண்டு. அதே சமயத்தில் மாப்பிள்ளையை பொறுத்த வரைக்கும் எடுத்துட்டா, எப்பா நான் என்ன காட்டுன்னு இப்படிலாம் வரும்னு தெரிஞ்சிருந்தா கல்யாணமே பண்ணியிருக்க மாட்டேனப்பா அப்படின்ற மாதிரியான செட்டப்லலாம் அவங்களும் பேசுகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. சரி, இதெல்லாம் இருக்கட்டும், இது கணவன் மனைவி சார்ந்த விஷயங்கள், அது ஒரு பக்கம்.
அப்போது ஒரு ஜாதகத்தில் வந்து இதை எப்படி கண்டுபிடிக்க முடியும்? விட்டு கொடுத்து போவாங்களா, அனுசரித்து போவாங்களா, பிரச்சனை பண்ணுவாங்களா, சண்டை சச்சரவு விதியம் போடுவாங்களா, இதில் வந்து 7:30 போய் நிற்குமா, இல்லை 7:30க்கு முன்னாலேயே நின்றுக்குருமா அப்படின்ற மாதிரியான பாயிண்டெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்கு என்ன வழி இருக்கா ஜோசியத்தில் அப்படின்னா, அதான் அதிசயமான ராசி சக்கரம். நீங்கள் ராசி சக்கரத்தில் எப்படி எடுத்துக்கிட்டு உள்ளே போனீங்கன்னாலும் அதில் ஒரு பலனை கொடுத்துரும் உங்கள் கையில். அது வந்து கிட்டத்தட்ட பொக்கிஷம் மாதிரின்னு வச்சுக்கலாமே, இரும்பு பொட்டி மாதிரி. அந்த பொட்டியை திறக்க உள்ள ட்ராவ் இருந்துக்கிட்டே இருக்கும், உள்ள ஒரு ரகசிய அறை இருந்துக்கிட்டே இருக்கும், எதையாவது ஒன்று திறந்து எடுத்துக்கிட்டே இருக்கலாம்ன்ற மாதிரியான அமைப்பு. அந்த வகையில் ஒரு எக்ஸாம்பிள் ஜாதகம் வச்சுக்கிருவோம்ல, அப்படி வச்சா தானே சரியாக வரும். ஒரு எடுத்துக்காட்டு வச்சு பார்த்தாத்தையும் கரெக்டாக வரும். இப்போது இந்த ஜாதகம் வந்து ஸ்க்ரீனில் வர ஜாதகத்தை எடுத்துக்கிறேங்க. இந்த ஜாதகம் வந்து ஒரு ஆணுடைய ஜாதகம். அவருடைய டேட் ஆஃப் பர்த் எல்லாம் அதுலேயே இருக்குது, லேட்டிடியூட் லாங்கிடியூட்லாம் இருக்குது. சரி, அஸ்த நட்சத்திரம் கன்னி ராசியில் பிறந்திருக்கிறார். லக்னம் வந்து மேஷ லக்னம். இப்போ இவருக்கு கல்யாணம் நடந்து மனைவி வர்றாங்க. அந்த மனைவிக்கும் இவங்க அம்மாவுக்கும் ஒத்து போகுமா, அதாவது மாமியார் மருமகள் ஒற்றுமை எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறத ஒரு பார்வை பார்க்கலாம். எப்படி? முதல்ல வந்து லக்னம் வந்து மேஷ லக்னம். மேஷ லக்னம்னு சொன்னதுமே எங்கே போய் நிற்கலாம்? அடுத்து 7ஆம் இடம் மனைவி ஸ்தானம். 7ஆம் இடம் எது? துலாம். துலாத்துக்கு 4ஆம் இடம் யார்? துலாத்துக்கு 4ஆம் இடம்ங்கிறது தாய் ஸ்தானம். துலாம்ங்கிறது மனைவி, மனைவிக்கு தாய் 4ஆம் இடம். அது யார் ஆட்சி பெறக்கூடிய வீடு? சனி ஆட்சி பெறக்கூடிய வீடு. சரி, அப்போ மாமியார் வந்து சனி. இது கூட நல்லா இருக்கு. மாமியார் சனி இல்லை, இந்த ஜாதகத்தின்படி 7க்கு 4ஆம் இடம் மாமியார் வீடு வந்து சனி ஆட்சி பெறக்கூடிய மகரம். சரி, இவருடைய லக்னாதிபதி எது? அது வந்து செவ்வாய். எது? மேஷத்துக்கு செவ்வாய். இப்போ இந்த செவ்வாய்க்கும் சனிக்கும் ஒத்து போமான்னு பாருங்கள். ஒத்து போகாதில்ல, ஒரே 7:30 தானே இருக்கும். அப்போ சிம்பிளாக ஒரு முடிவுக்கு வந்துடலாம். எது? இவங்க 2 பேர்த்துக்கும் ஒத்து போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. யார்? இந்த ஜாதகர் போய் எங்கே பொண்ணு கட்டுறாரோ அந்த பொண்ணு கட்டுற வீட்டில் பொண்ணுடைய அம்மாவுக்கும் இவருக்கும் ஒத்து போகிறதுக்கான அமைப்பு இல்லை. ஏன்னா செவ்வாய் சனி பகைங்கிறது நான் சொல்லவே வேண்டியதில்லை, சேர்ந்துருந்தாலே பிரச்சனைன்றாங்க. இது இல்லாமல் இந்த வகையில் இந்த மருமகனுடைய இந்த ஜாதகருடைய லக்னாதிபதி வந்து மாமியார் ஸ்தானமான மகரத்தில் போய் உச்சமாய் வேற நிற்கிறார். அப்போ அதனால என்ன ஆகும்? இவர் மாமியார்கிட்ட முழு வீரியத்தையும் காமிக்கணுன்ற மாதிரியான அமைப்பு, வேகத்தை காமிக்கணும், என்ன நீ உனக்காச்சு எனக்காச்சுங்கிற மாதிரியான அமைப்பில் இங்கே நிற்கிது. சரி, மாமியார் ஸ்தானம் எப்படி இருக்கு? மாமியார் ஸ்தானாதிபதி சனி வந்து உச்சமாகி நிற்கிறார் 7ஆம் இடத்துல. அப்போ அங்கேயும் வேகம் ஜாஸ்தி. அப்போ 2 பேரும் சேர்ந்து ஈக்குவலாக இழுக்கிறதுங்கிறதுனால இந்த கயிறு இழுக்கிற போட்டியில் ஈக்குவலாக இழுத்தாங்கன்னா அது சென்ட்ரல்லையே நிற்கும் இல்லையா? அது மாதிரி சென்டர் பாயிண்ட் சென்ட்ரல்லையே நின்றுட்டு இருக்குங்கிற மாதிரியான செட்டப்பில் இந்த ஜாதகம். அப்போ இதை விட இன்னொரு விஷயம் கூட இருக்குது. இந்த ஜாதகத்துக்கு நடந்து வரக்கூடிய தசை அப்படின்னு எடுத்துக்கிட்டா குரு தசை நடந்து வருது. சரி, இந்த குரு தசை வந்து இந்த மாமியாருக்கு வந்து இப்போ குரு தசையில் இன்னும் சொல்லணும்னா இன்னும் கூட கிளியராக சொல்லுவோமே, 2017 அக்டோபர்லேருந்து குரு தசை வருது. இந்த குரு தசைக்கு முன்னால் நடந்தது ராகு தசை. அஃப்கோர்ஸ் ராகு தசையில் தான் அவருக்கு கல்யாணம் ஆனது. ராகு வந்து அந்த மகரத்துக்கு எத்தனாம் இடத்துல இருக்காருன்னு பாருங்க? 6ஆம் இடத்துல உட்காந்துருக்கார். அப்போ 6ஆம் இடத்து அதிபதி டச் ஆகுதாச்சா? அப்போ 6ஆம் இடத்துல உட்காந்துருக்க ராகு தசை நடத்தையில் பாம்பு வந்து சீரக்கூடிய ஐட்டம் இல்லையா? அப்போ பிரச்சனையை கிளப்பணுங்கிற மாதிரியான அமைப்பு தான் இதில் வலுவாக சொல்லணுன்ற மாதிரியான அம்சம் இருக்குது. அப்போது 4ஆம் இடத்துக்கு 6ஆம் இடத்து அதிபதி தசை நடந்ததுன்னா நிச்சயமாக வந்து வீட்டில் சத்தம் வரணுன்ற மாதிரியான அமைப்பு. இது மாமியாரை பொறுத்த வரைக்கும். சரி, இது இப்படியே இருக்கட்டும். இப்படியான ஒரு மாமியார். அப்போது இந்த இதில் சொல்லுவாங்கள்ல, பலன் சொல்லலை, என் பையன் ஜாதகத்தையும் பாருங்கள், எங்கள் வீட்டுக்காரம்மா ஜாதகத்தையும் பாருங்கள், அதில் என்ன சொல்லுது, இதில் என்ன சொல்லுது, நீ எல்லாம் ஒன்றத்தையும் சொல்லும். இப்போது இவர் வீட்டுக்காரம்மா ஜாதகத்தை எடுத்துக்கிடுவோமே, மனைவியினுடைய ஜாதகம். அப்போது அவங்க ஜாதகத்தில் என்ன சொல்லுது? இப்போ பார்க்குறீங்க ஸ்க்ரீனில். இவங்க ஜாதகம் என்ன சொல்லுது அப்படின்னா, லக்னம் வந்து மிதுன லக்னம், ராசி வந்து மேச ராசி, அஸ்வினி நட்சத்திரம். இதில் இவங்க அம்மா ஸ்தானத்தை எடுத்துக்கோங்க. எது? தாய் ஸ்தானம். மனைவியினுடைய ஜாதகம் இல்லையா, பொண்ணுடைய ஜாதகம். தாய் ஸ்தானம்ங்கிறது கன்னி, 4ஆம் இடம்ல. இப்போ நடக்கிற திசையை பாருங்கள், சூரியனுடைய திசை நடக்குது. இந்த சூரியன் 4ஆம் இடத்துக்கு எத்தனாம் இடத்து அதிபதி? 12ஆம் இடத்து அதிபதி. சரி, இது இப்படியே இருக்கட்டும். இதுலேயும் மாமியார் இருப்பாங்கல்ல. எது? இந்த பொண்ணுக்கு ஒரு மாமியார் இருக்குல்ல, பையனுக்கு ஒரு மாமியார் இருந்தால் பொண்ணுக்கு ஒரு மாமியார் இருக்கும்ல. அப்போ இந்த பொண்ணுடைய ஜாதகத்தில் மாமியார் ஸ்தானம் எப்படி இருக்குது? அதாவது மிதுன லக்னத்துக்கு 7ஆம் பாவாதிபதி தனுசு இல்லையா? அப்போ கணவனை குறிக்கக்கூடிய இடம். அதிலிருந்து 4 வீடு தள்ளி போங்க. எது? மீனம். அந்த மீனம் தான் மாமியார் ஸ்தானம். யார்? கணவனுடைய அம்மா ஸ்தானம். இப்போது என்ன தசை நடக்குதுன்னு சொன்னேன்? சூரிய தசை நடக்குது. அந்த மாமியாருக்கு எத்தனாம் இடத்ததிபதி? சூரியன் 6ஆம் இடத்ததிபதி.
அப்போ இந்த பக்கம் வந்து பையனுடைய ஜாதகத்தில் மாமியாருடைய ஜாதகத்துக்கு 6ஆம் இடத்ததிபதி, பொண்ணுடைய ஜாதகத்தில் மாமியாருடைய ஸ்தானத்துக்கு 6ஆம் இடத்ததிபதி தசை. அப்போ ரெண்டுமே 6ஆம் இடத்ததிபதி தசை நடக்குது. ஆக சம்பந்தியம் பண்ணுற சீரும் சிறப்புமான வேலைகளில் இவங்க 2 பேர்த்துக்குமான குடும்ப ஒற்றுமை காலி அப்படின்ற மாதிரியான அமைப்பில் வந்துடுது. இத்தனைக்கு நல்லா சம்பாதிக்கிறார், டாலரில் சம்பாதிக்கிறார், ஃப்ரூட்ஸு நட்ஸு எல்லாம் வந்து வாங்கி போடுறார், வெளிநாட்டிலேருந்து சாக்லேட் கொண்டு வந்து போடுறார், ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொண்டு வந்து வாங்கி போடுறார், நிறைய போடுறார், கார் இருக்குது, பங்களா இருக்குது, அத்தனையும் இருக்குது, நிம்மதி மட்டும் இல்லை. அப்போ என்ன காரணம் அப்படின்னாக்கா அந்த மனசு வந்து இப்போ இதுக்கு வந்து இவங்க ஒற்றுமை இல்லாமல் இருக்கிறதுக்கு வந்து 7ஆம் இடப்பு இருக்குது, 3ஆம் இடப்பு இருக்குனால இப்படின்னு சொல்லிட்டு போகலாம். இதெல்லாம் ஒரு பக்கம். இதில் மெயின் பிக்சர் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் மாமியார் மருமகள் ஒற்றுமை இருக்குமா அப்படிங்கிற மாதிரியான பாயிண்டில் போகல. இந்த பக்கம் லக்னாதிபதியும் அந்த பக்கம் லக்னாதிபதியும் இடிச்சிட்டு நிற்கிறாங்க இல்லையா. இன்னும் சொல்லணும்னா பொண்ணுடைய ஜாதகத்தில் 7ஆம் இடம்ங்கிறது வந்து தனுசு, அதுக்கு 4ஆம் இடத்ததிபதி யார்? குரு. இந்த குருவுக்கு புதன் எங்கே உட்காந்துருக்காருன்னு வருங்க, கேந்திரத்தில் உட்காந்துருக்காரா. புதன் லக்னாதிபதியில் அந்த பொண்ணை குறிக்கக்கூடியது, குரு வந்து மாமியாரை குறிக்கக்கூடியது, அது ரெண்டும் கேந்திரத்தில் உட்காந்துருக்கு. அப்போ ஈக்குவல் பவரில் நிற்கிறாங்க. சரி, இந்த பக்கம் வாங்க. பையனுடைய ஜாதகத்தில் அதாவது 7க்கு 4ஆம் பாவாதிபதி அப்படி எடுத்துக்கலாம். 7க்கு 4ஆம் பாவாதிபதி வந்து யார்? சனி. இங்கே லக்னாதிபதி யார்? அவர் செவ்வாய். அதுவும் ரெண்டும் கேந்திரத்தில் இருக்கா. அப்போ மருமகனுக்கும் மாமியாருக்கும் ஒத்து போகிறதுலையும் ஒன்றுக்கு ஒன்று ஈக்குவல் பவரில் இழுத்துட்டு நிற்கிது, மருமகளுக்கும் மாமியாருக்கும் ஒத்து போகிறதுலையும் ஈக்குவல் பவரில் இழுத்துட்டு நிற்கிது. அப்போ இவங்க குடும்பத்தில் அமைதி வரணுங்கிறது, இவங்க தனியாக இருக்கிறதுங்கிறது ஒரு பக்கம், முதல்ல பெருசுக பேசாமல் இருந்தாலே சரியாக போயிடும் அப்படின்ற மாதிரியான அமைப்பில் தான் இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கலாம். அப்போ இதுதான் பிரச்சனை வந்துருச்சு, சத்தம் போட்டுக்கிறா, சண்டை போட்டுக்கிறா. அது இன்னும் சொல்லணும்னா கோச்சிட்டு போய் வீட்டில் வேற உட்காந்துருக்கா அந்த அம்மா, உட்காந்துருக்கட்டான். அப்படியான அமைப்பில் இதெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னால் சொல்ல முடியாதா அப்படின்னாக்க சொல்லித்தே என்ன ஆக போகுது? ஒன்றும் ஆக போகாது, ஒன்றும் ஆக போகிறதில்ல. என்ன காரணம்? அதாவது இதை இவன் முடிப்பான் என்றாய்ந்து அதை அவன்கண் விடல் அப்படின்னு வள்ளுவர் சொல்லுவார். அது மாதிரி இந்த பிள்ளை பிறக்கிறப்பயே இந்த பையன் தான் புருஷனும், இந்த பையன் பிறக்கிறப்பயே இந்த பொண்ணுதையும் பொண்டாட்டினும் எழுதி வச்சுருக்கோம்ல, நம்ம அதை தேடித்தையும் கண்டுபிடிக்கிறோம். அதுக்கே இம்புட்டு ஆராய்ச்சி தேவைப்படுது. இன்னும் நம்ம புதுசாக தயார் பண்ணுறதா இருந்தால் என்ன ஆகும்? அப்படி தயார் பண்ணுறதா இருந்துச்சுனாக்க இந்த சிசேரியனுக்கு ஜாதக கட்டம் தயார் பண்ணுறாங்க பாருங்க, அப்படி தயார் பண்ணி கூட எடுத்துடலாம். ஆனால் அதில் நீங்கள் தயார் பண்ணாலும் ஒன்றும் செய்ய முடியாது. எப்படி அப்பா அம்மாவுக்கு நல்லா இருக்கணும்னு பார்த்தா தாத்தா பாட்டிக்கு கிடைக்கும், தாத்தா பாட்டிக்கு நல்லா இருக்கணும்னு பார்த்தா மாமனுக்கு கிடைக்கும், மாமனுக்கு சரியாக வச்சிங்கன்னா அப்பனுக்கு கிடைக்கும், அப்பனுக்கு சரியாக வச்சா பெக்கிற குழந்தைக்கு எங்கனையா ஒரு பக்கம் இடிக்காமல் எடுக்கவே முடியாது அதை. அப்போ அது மாதிரியானது ஒரு அமைப்பு தான் வந்து ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும். அப்போது பொதுவாக வந்து மாமியார் மருமகள் ஒற்றுமை அப்படிங்கிறது உலகம் பூரா இருக்கக்கூடிய பிரச்சனையாக இருந்தாலும், எல்லா ஜாதி மத மொழி இனம் நாடு அத்தனையும் கடந்த ஒரு பிரச்சனையாக இருந்தால் கூட அவங்களுக்கு இடையில் விட்டு கொடுத்து போகலாம், அனுசரணை இருக்குமா, தூரத்தில் இருந்தாலும் அமைதியாக இருப்பாங்களா, பக்கத்தில் இருந்தாலும் அமைதியாக இருப்பாங்களாங்கிற மாதிரியான பாயிண்ட் எல்லாம் இந்த அந்த கன்சர்ன் ஜாதகத்துக்கு 7ஆம் இடத்துக்கு 4ஆம் இடத்தை வச்சு பார்த்தீங்கன்னா டக்குன்னு பிடிச்சிடலாம்ன்ற மாதிரியான அமைப்பு வலுவாக சொல்லலாம். நமது நேயர்கள் ஆள்போல் தழைதழைத்து அருகது போல் வேரூன்றி மூங்கில் போல் கிளை கிளைத்து முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்கவென வாழ்த்தி அமைகிறேன். வணக்கம்.